ஹாய்ங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ. ஸோ பின்னாடி உள்ள விஷுவல்ஸ் எல்லாமே சாட்டர்டே எடுத்தது. சாட்டர்டே வந்து ஆஸ் யூசுவல் எனக்கு டே நல்லா போச்சு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸு அதுக்கு முந்தின நாள் வந்து பெண்டிங் வச்சிருந்தேன். ஸோ அது எல்லாத்தையும் சாட்டர்டே உட்காந்து முடிச்சுட்டேன். அண்ட் சாட்டர்டே வந்து ஃபுல் கிளீனிங் ஒர்க் தாங்க. டெஸ்க் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டேன். ஒரு 2, 3 மணி நேரம் ஆச்சு. கிளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுலேயும் வீடியோ எடுத்துட்டு கிளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. அந்த ஹோம் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வீட்ல வேலை பார்க்குறாங்க தெரியுமா பெண்கள். அவங்கலாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியல. நம்மளால அந்த டெஸ்க்கே கிளீன் பண்ண முடியல. ஆனா அவங்க வீடு ஃபுல்லா எப்படி கிளீன் பண்றாங்கன்னு தெரியல. ஸோ எனிவேஸ் ஹேட்ஸ் ஆஃப் டூ தோஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த வீடியோல வந்து முக்காவாசி கமெண்ட்ஸ்க்கு வந்து எதுக்கு ரிப்ளை பண்ணலையோ, ஸோ அதுக்கு வந்து இதில ஆன்சர் குடுத்துருப்பேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டெஸ்க்கு, அப்புறம் இந்த இந்த சிஸ்டம், இந்த மேக் மினி, அப்புறம் இந்த சேரு இது எல்லாமே என்னோடது கிடையாது. ப்ரீவியஸ் கம்பெனில வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் எங்களுக்கு குடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ இது எல்லாமே எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாங்க. ஆ ஏன் இன்னும் திரும்ப குடுக்கல அப்டின்னா, எங்களுக்கு லாஸ்ட் 3 மந்த்ஸ் சேலரி வந்து அவங்க போடல. போட்டதுக்கப்புறம் இத திரும்பி குடுத்துரலாம் அப்டின்னு எல்லாருமே பிளான் பண்ணியிருந்தோம். அதனால தான் இது என்கிட்ட இருக்கு. மேபி அவங்க சேலரி போட்டாங்கன்னா இத குடுத்துருவோம். பட் ஆனா போட மாட்டாங்க அப்டின்னு நெனைக்கிறேன். ஏன்னா ரொம்ப 2, 3 ரொம்ப மாசம் ஆயிட்டு. பார்க்கலாம் என்னன்னு. இது இல்லன்னா வெறும் லேப்டாப் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். பட் சிஸ்டம் கொஞ்சம் நல்ல கன்வீனியன்ட்டா இருக்கு. அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குவாண்ட்ஸுக்கு எந்த சேனல் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்க. குவாண்ட்ஸ் இன்னும் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணல. நான் ரீசனிங் மட்டும் தான் மேக்ஸிமம் முடிச்சிருக்கேன். ரீசனிங்க்கும் நான் ஒரு சேனல ஃபாலோ பண்ணல ஸ்டெடியா. நெறைய சேனல ஃபாலோ பண்ணேன். ஏன்னா ஒவ்வொருத்தங்க சொல்லிக் குடுக்குறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதனால தான். குவாண்ட்ஸ் படிக்க ஆரம்பிக்கும்போது நான் கண்டிப்பா சொல்றேன். எந்த சேனல ஃபாலோ பண்றேன் அப்படின்னு. அ ம முடிஞ்ச அளவுக்கு சந்துரு மேக்ஸ வந்து ஃபாலோ பண்ணுங்க. அது நல்லாருக்கும் அப்படின்னு நெறைய பேர் சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹாய் ப்ரோ. நானும் ஒரு பிகினர் தான். கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். மேத்ஸ், ஜிகே எல்லாம் எங்க படிக்கணும்? யார ஃபாலோ பண்ணணும்? மேத்ஸ் எனக்கு வரமாட்டுது. பட் ஆனா ஒருத்தங்க நல்லா சொல்லிக் குடுத்தா நான் கண்டிப்பா கத்துக்கிடுவேன். ஆனா கைட் பண்ணதுக்கு எனக்கு ஆள் இல்ல அப்படின்னு சொன்னீங்க. ப்ரோ நான் சொல்றேன் பாருங்க. ஜிகேக்கு வந்து தமிழ்நாடு லேர்னிங் போர்ட்டல்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அதுல போங்க. எல்லா மெட்டீரியல்ஸுமே அவங்க வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ நீங்க அத டவுன்லோட் பண்ணியே படிச்சுக்கலாம். மேத்ஸ்க்கு வந்து சந்துரு மேத்ஸ வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா அவர் சொல்லிக் குடுக்குறது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நானும் பார்த்துருக்கேன். நீங்க அத ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ரெடி பண்ணிக்கோங்க. எந்த எக்ஸாமுக்கு படிக்க போறீங்க? அத எப்படி படிக்கணும்? இவ்ளோ நாளுக்குள்ள எந்த போர்ஷன முடிக்கணும்? ஸோ அது எல்லாத்தையுமே நீங்க வந்து பில்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் ஈஸியா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஹிஸ்ட்ரி எடுக்கேன் ஜிகேலனா, ஹிஸ்ட்ரி ஒரு 2 நாளுக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு ஒரு டைம்லைன் செட் பண்ணுங்க. 2 நாளுக்கு அப்புறம் அதுல வந்து ஒரு டெஸ்ட் சீரிஸ் வந்து போட்டு பார்க்கணும் அப்படின்னு டைம்லைன் செட் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி ஃபாலோ பண்ணுங்க. ஆ நான் வந்து என்னோட சேனலே ஒண்ணு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. கேடி வித் எக்ஸாம் நோட்ஸ்ன்னு. ஸோ நீங்க அத ஃபாலோ பண்ணலாம். இல்லன்னா ஸ்டடி வித் தர்ஷினின்னு இருக்கு. அவங்க நல்லா சொல்லித் தருவாங்க. நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஈஸி தாங்க. படிச்சிடலாம். கஷ்டமே கிடையாது. பட் நல்ல கன்சிஸ்டன்ட்டா படிக்கணும். அதான் மேட்ரு. நெக்ஸ்ட் வந்து டிப்ஸ் ஃபார் ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இத நான் டிரான்ஸ்லேட் இன் தமிழ்ல போடும்போது, கற்பம் தரிக்க எனக்கு டிப்ஸ் சொல்லுங்க கேடி ப்ரோ அப்படின்னு வந்தது. பட் கண்டிப்பா நீங்க அந்த மீனிங்ல கேட்டிருக்க மாட்டீங்க. ஒரு விஷயத்த வந்து தள்ளி போடுறோம். அதாவது இன்னைக்கு படிக்க வேண்டியத நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறத பத்தி தான் நீங்க கேட்டிருப்பீங்க. ஸோ எனக்கும் கண்டிப்பா அப்படிதாங்க. நான் இனிஷியலா இப்போ 2, 3 மாசமா தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடிலாம் எனக்கு படிக்கவே தோணாது. ஏன்னா நம்ம ஒர்க் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து எப்படி படிக்க தோணும் சொல்லுங்க? ஏன்னா நெறைய ப்ரெஷர் இருக்கும். ஸோ டெய்லி ஒரு 2 நிமிஷம் வந்து படிக்க ஆரம்பிங்க. என்னால முடியவே முடியாதுன்னு சொன்னா 2 நிமிஷம் வந்து படிக்க ஆரம்பிங்க. அப்படியே இனிஷியலா அந்த மினிட்ஸ வந்து கூட்ட ஆரம்பிங்க. 2 நிமிஷம், 4 நிமிஷம், 8 நிமிஷம் அப்படியே கூட்ட ஆரம்பிங்க. நான் வந்து அப்படிதாங்க ட்ரை பண்ணேன். அதே மாரி ஃபோன வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஃபோன்ல தான் படிக்கணும்னு இருந்தா, ஸோ முடிஞ்ச அளவுக்கு மத்த ஆப்ஸ்க்கு வந்து லாக் போட்டு வச்சுருங்க. அத ஓப்பன் பண்ண முடியாத மாரி. ஸோ அந்த மாரி ட்ரை பண்ணா நல்லா படிக்கலாம். அண்டு ஒரு பெரிய டாபிக் இருந்ததுன்னா, அத வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. ஈஸியா படிக்கிற மாரி டிவைட் பண்ணிட்டு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக்க வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டே வாங்க. ஸோ ஸ்டார்ட் ஸ்மால், அதாவது சின்ன விஷயத்துலருந்து ட்ரை பண்ணுங்க. ஆனா உடனே ஸ்டார்ட் நவ், அதாவது உடனே அத வந்து ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஸ்டார்ட் ஸ்மால் அண்ட் ஸ்டார்ட் நவ். ஸோ இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, ஸோ நீங்க கண்டிப்பா நல்லபடியா படிக்க ஆரம்பிக்கலாம். டெய்லி ஒரு 10 நிமிஷம் படிச்சாலும் கூட, ஸோ அது நம்ம நல்லதுக்கு தான் அப்படின்னு நெனச்சுக்கோங்க. ஏன்னா, இப்ப நம்ம படிக்கிறது நம்மள ஒரு நல்ல வேலையில கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்களால டெய்லி படிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து அடால வந்து சேர்ந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்க. அது வேஸ்ட்ன்னு வேற சொல்லியிருந்தீங்க. நான் சேரல. சும்மா இண்டஸ் வேலி படிக்கிறதுக்கு ஜஸ்ட் ட்ரை பண்ணேன். பட் அவங்க கொஞ்சம் தான் சொல்லி தந்தாங்க. ஸோ அதுக்கு மேல சொல்லி தரணும்னா காசு கட்டணும் அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. ஏன்னா டெஸ்ட் சீரிஸ் போடும்போது அவங்க சொல்லிக் குடுத்ததுலேருந்து நெறைய கொஸ்டின்ஸ் வரல. அதுக்கப்புறம் நான் வந்து தமிழ்நாடு லேர்னிங் போர்ட்டல்ல மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணி, ஸோ அதிலிருந்து படிக்க ஆரம்பிச்சேன்.
மொபைல் ஹோல்டர் என்ன யூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்க. நான் வந்து கிரியோ பிராண்ட்ல வந்து ஒரு மொபைல் ஹோல்டர் வந்து யூஸ் பண்றேன். ரொம்பவே நல்லா இருக்கு. ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட் தான் ஒரு ரூ. 900 வரும். பட் நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா லைஃப் லாங் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்கி எனக்கு 1 1/2 வருஷம் ஆகுது. எந்த டேமேஜ் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்க தைரியமா வாங்கலாம். நெக்ஸ்ட் வந்து டீகன்ஸ்ட்ரக்ட் மாய்ஸ்சரைசர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ ரொம்ப நல்ல மாய்ஸ்சரைசர். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருந்தா ஸோ வெரி குட். நல்லா உங்களுக்கு ஒர்க் ஆகும். மாய்ஸ்சரைசர் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்னா, நம்ம ஸ்கின்ன வந்து நல்லபடியா பாதுகாக்க அதுக்காக தான். ஸோ ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு கண்டிப்பா எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு நான் கொமிடோஜெனிக். கொமிடோஜெனிக்னா நம்மளோட போர்ஸ வந்து பிளாக் பண்ணிரும். பட் இது வந்து போர்ஸ பிளாக்லாம் பண்ணாது. நீங்க தைரியமா வாங்கி யூஸ் பண்ணலாம். நான் வந்து எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்ஸுமே நான் எங்க குடுக்கேன்னா, என்னோட ஹோம் பேஜ்ல வந்து ப்ராடக்ட் லிஸ்ட்ன்னு இருக்கும். ஸோ அங்க போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த ப்ராடக்ட் வந்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஏன் ப்ரோ பேங்கிங்க வந்து விட்டீங்க அப்படின்னு கேட்டீங்க. டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி செலக்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்க. நான் பேங்கிங்க விடல ப்ரோ. அந்த ஐபிபிஎஸ் எக்ஸாம் வந்து மிஸ் பண்ணிட்டேன். சம் சிச்சுவேஷன்னால. பட் நான் பேங்கிங் அடுத்து வந்தா கண்டிப்பா எழுதுவேன். ஏன்னா கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம்ல. ஸோ மீன்வைல்ல வேற என்ன எக்ஸாம் வருதோ ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு நான் மெயினா ஃபோக்கஸ் பண்றது வந்து ஆர்ஆர்பி குரூப் டி வந்து வரப்போகுது. ஸோ அதுக்கும் என்டிபிசிக்கும் சைட் பை சைடா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கும் பண்ணுவேன். பட் மெயின் வந்து ஆர்ஆர்பி தான். நெக்ஸ்ட் வந்து ஏன் ப்ரோ அந்த டேப்லெட் நெறைய சாப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டீங்க. அது வந்து விட்டமின் சி டேப்லெட் தாங்க. நான் டெய்லி ஹாஃப் தான் எடுப்பேன். ஸோ டெய்லி என்னால எடுக்க முடியலன்னா 2 நாளைக்கு ஒரு தடவ ஒரு ஃபுல் டேப்லெட் எடுப்பேன். ஸ்கின்னுக்காக தான் எடுக்கிறேன். அது ரொம்ப ஒண்ணும் ஆகாது. பட் நீங்க என் பேச்ச கேட்டெல்லாம் நீங்க எடுக்காதீங்க. நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி தான் சாப்பிடுறேன். பட் நீங்க அதுக்காக சாப்பிடாதீங்க. நெக்ஸ்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எந்த சேனல் பெஸ்ட்னா, ஸ்டடி வித் தர்ஷினி தான் எப்போதுமே நான் சொல்லுவேன். ரொம்ப நல்லா சொல்லி தருவாங்க. உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் ஓகேன்னா, என்னோட சேனல் ஒண்ணு இருக்கு. கேடி எக்ஸாம் நோட்ஸ்ன்னு. உங்களுக்கு ஓகேன்னா மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நானும் ஒரு பிகினர் கத்துக்குட்டி தான். கத்துக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஓகேன்னா ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் சிலபஸ் வந்து கேட்டிருந்தீங்க. நான் அப்கமிங் வீடியோஸ்ல குரூப் டிக்கு அப்புறம் என்டிபிசிக்கு எல்லாத்துக்குமே என்னென்ன சிலபஸ்ன்னு நான் ஷார்ட்ஸ்ல வந்து போடுறேன். அண்ட் உங்களுக்கு ஓகேன்னா நீங்க வந்து அத செக் பண்ணி பாருங்க. அண்ட் நீங்க படிச்சா நல்லா படிங்க. நெறைய பேர் எனக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்கும் நன்றி. நீங்களும் நல்லா படிங்க. எல்லாருமே நல்லா படிப்போம். எல்லாருமே நல்ல ஜாப்க்கு வந்து போலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். பனி சரி சரி சா பனி சரி நி சனி பம பனி சரி சனி பம பனி சரி சனி பமரி சனி பமரி சனி பமரி சனி சா தூரல் போடும் இந்நேரம் தோளில் சாய்ந்தால் போ